புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினத்தில் தர்மத்தில இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய வீடுகளை, பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் அறவழி போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வடக்கு தெரு ஜமாத்துடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் SSK தலைவர் மரியாதை அவர்களை, பள்ளிவாசலை மீட்டெடுப்போம், இந்த பள்ளிவாசலை மட்டுமல்ல இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைப்பு குழுவாக இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாசத்திற்குரிய தோழர்களான சையத் அபு தாகிர் அவர்களை, பேரவை சாவண்ணா அவர்களை, SAM அராஃபத் அவர்களை, இக்பால் அவர்களை, மக்கீன் அவர்களை மற்றும் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய உன்னதமான தோழர்களை, என்னோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய STB கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சையத் அகமது அவர்களை, துணைத் தலைவர் SAM அராஃபத் அவர்களை, பொதுச் செயலாளர் முகமது அஜீஸ் அவர்களை, செயலாளர் SRM சர்புதீன் அவர்களை, வர்த்தகனுடைய மாவட்ட செயலாளர் முகமது சாலிக் அவர்களை, அறநாயக ஒன்றியத்துடைய தலைவர் லேனா முகமது அவர்களை, செயலாளர் முத்தலிப் அவர்களை, மலைமேல்குடியுடைய ஒன்றிய தலைவர் சையத் இப்ராஹிம் அவர்களை, செயலாளர் மைதீன் அவர்களை, அம்மாபட்டினம் கிராம பஞ்சாயத்துடைய STB கட்சியுடைய தலைவர் மஸ்தான் கனி அவர்களை, செயலாளர் அசார் அவர்களை மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத் உலமா சபையுடைய தலைவர்கள் மீரான் கனி இம்தாதி அவர்களை, செயலாளர் ஜாஃபர் அலி உலவி அவர்களை, வட்டார தலைவர் அப்துல்லா அன்வர் அவர்கள் மற்றும் இவர்களோடு அம்மாபட்டினத்துக்கு ஒன்றுன்னா நாங்களும் அவர்களோடு கடன் கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் கட்டுமானத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களை, PR பட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களை, கிருஷ்ணாஜி பட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களை, திருமங்கலப்பட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களை, மும்பாலை, மலைமேல்குடி, கோட்டைப்பட்டம், ஜெகதாப்பட்டம், கோபால்பட்டம், மீமிசல், ஆர்புதூர் என்ற அடிப்படையில் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நீதிக்காக குரல் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களை, பெரியவர்களை, இளைஞர்களை, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை அனைவருக்கும் இனிய சலாத்தினை சொல்லிக் கொண்டு இங்கே ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா நிறைய செய்தி உங்களுக்கு கிடைக்கும், நிறைய செய்தி கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகின்றோம், எங்கெல்லாம் வதைக்கப்படுகின்றோம், எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோமேயானால் அம்மாபட்டினத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இனி எந்த ஊருக்கு நிகழாது இன்ஷா அல்லாஹ். அதற்கு அம்மாபட்டினம் துவக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும், இந்த போராட்டம் துவக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆரம்பமாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களிடம் தாழ்மையாக கேட்டுக் கொள்கின்றேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அம்மாபட்டினம் அப்படிங்கிற ஊரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்பயும் சொன்னா மிக சிறப்பா இருக்கும். அம்மானா தாய்னு சொல்லுவாங்க, பட்டணம்னா நகரம். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு இது ஏற்கனவே வச்சவங்களே அப்படிதான் வச்சிருக்காங்க. இது தாய் நகரம் பா, எல்லாருக்கும் முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அம்மாபட்டினம் ஒரு தாய் நகரம் என்று சொல்லி காட்டுவார்கள். இது வரக்கூடிய சமயத்துல இதே போன்று ஏதாவது வழிகாட்டுல ஏதாவது அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்ந்து இருக்கக்கூடிய துன்புறுத்தலுக்கு யாரேனும் முயற்சிப்பார்களே ஆனால் இல்ல விடமாட்டோம், அம்மாபட்டினம் எங்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் முன்மாதிரியாக உங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தோழர்களை இந்த சமயத்தில் இன்னொரு செய்தி நினைவுபடுத்துகின்றேன். 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுடைய கொடுமையான தாக்குதல் நடைபெற்றது, இல்லாமலாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, சுக்குநூறாக ஆக்கப்பட்டது. பள்ளிவாசல்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் எல்லாமே நிறைய ஒரு 80%க்கும் அதிகமான வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டதை நாம் தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக அல்லது சோசியல் மீடியா மூலமாக
அது இன்னொரு செய்தியும் இருக்கின்றது. இளைஞர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது. தோழர்களே, எல்லாம் முடிச்சு போரும் முடிஞ்சிருச்சுங்க. அக்டோபர் 10ஆம் தேதி அந்த போரும் முடிஞ்சிருச்சு. அந்த போரெல்லாம் முடிந்து அந்த வீடுகளுக்கு சென்று இருக்கக்கூடிய சமயத்துல